உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் இப்போ நிற்கிற இடம் 93வது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நோசிலி செகண்ட் இடத்துல நிற்கிறேன். இந்த இடத்துல சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாம் வெளிநாட்டுகள் வாழ்கின்ற பகுதியாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுகளே அதை சாட்சியாக கூறும். எப்பவுமே பரபரப்பாக இந்த மார்க்கெட் இருக்கும், இந்த சந்தை இருக்கும். இந்த சந்தைக்கு பல தூரங்கள் இருந்தெல்லாம் மக்கள் விரும்பின காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் மிக மிக மலிவான பொருட்கள் எல்லாம் இங்கே கிடைக்கும் உண்டு. ஆனால் இப்போ விலை ஏறி இருக்கின்ற ஒரு பேச்சும் இருக்கிறது. சரி, வாருங்கள் பார்ப்போம். 2 ரூபா. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் மீன் சந்தை, இன்னொரு பக்கம் மரக்கறி, இன்னொரு பக்கம் இறைச்சி என பல்வகையான பொருட்களையும் உணவுக்கு தேவையான பொருட்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். Espagnol, italien, tout le mélange. Pas c'est la France. Tout ça pas France. Non, pas français. Non, tout pas français. Français, fraise, cerise, ça c'est là. Partie peut-être pas français là. Portugal et Algérie. Ah, d'accord. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 படி கீரை 3 ரூபா. ஆனால் அதுக்குள்ள தேடி எடுக்கணும், நல்லது கெட்டது நாங்கள் தேடி எடுக்கலாது, அவர் எடுத்து தருவ பிறகு நாங்கள் துப்பர் வைக்க செய்யணும். இது அரபு மக்கள் விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு. ஹலோ, 5 ஜூஸ் 3 ரூபா போட்டிருக்கு, எடுக்கட்டா? சரி, லைன்ல நில்லுங்க. You besoin 5 s'il te plaît. Attendez. Donne-moi s'il te plaît. Merci. இந்த மொழியும் வெக்கப்படாமல் பேசக்கூடிய ஒரே இடம் சந்தை. பேச வேண்டியதானே? சந்தைகளையே இந்த விலையா என்று இவருக்கு பெரிய அதிர்ச்சி. இவருக்கு மட்டுமில்லை, அங்கே வந்த ஆக்கள் பலருக்கு தான்.
அடிப்படை சம்பளத்தில் வாழ்கிறார்கள். இப்படித்தான் பிரான்ஸில் கணக்கு பார்த்து பேசி கதைக்கு தான் செய்ய வேண்டி கிடக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் மீன் சந்தை, இன்னொரு பக்கம் மரக்கறி, இன்னொரு பக்கம் இறைச்சி என பல்வகையான பொருட்களையும் உணவுக்கு தேவையான பொருட்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாங்க. ஒரு மாதிரி இவற்றை விருப்பது கோழியை வடி போட்டார். சந்தையில் சாமான்கள் வாங்கி பழகப்பட்டவைக்கு நல்லா தெரியும் புது உடுப்பு எது பழைய உடுப்பு எதுண்டு. அதனுடைய விலைகளில் இருந்து அவர்கள் மடித்து வச்சதிலிருந்து அதை கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனால் இங்கே பழைய ஆடைகளை கூட மிக துப்புரவாக்கி விற்பனை செய்வதும் மக்கள் அதை வாங்கி கொள்வதும் ஒரு பழக்கமாகவே இருக்கின்றது. பழைய ஆடை என்று அதை தூக்கி எறிகிற பழக்கம் இவர்கள்ட்ட இல்லை. ரெட் கிராஸ் போன்ற பழைய ஆடைகளை துப்புரவாக்கி மக்களுக்கு கொடுக்குற நிறுவனங்களும் உண்டு. இது தவிர ஹொலண்டில் இருந்தும் கூட பழைய ஆடைகளை அவர்கள் பெருமளவு தாங்கள் பெற்றுக்கொண்டு அதனை திருப்பி இந்த மார்க்கெட் வியாபாரிகளுக்கு விற்பதும் வழக்கம். முதலாளிக்கு கீழே வேலை செய்கிறது கஷ்டம் என்று நினைக்கிறவ கூடுதலாக அவை தொடங்குகிற தொழில் என்று பார்த்தா இந்த சந்தையாகத்தான் இருக்கும். சந்தையை பல வருஷமாக செய்கின்ற பல நிபுண வணிகர்களும் இருக்கணும். இது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைக்கு கூடுதலாக பாகிஸ்தான், பங்களாதேஷ், பஞ்சாப் போன்றவர்கள் தான் அதிகமாக இந்த சந்தை வியாபாரத்தை செய்யணும் பிரான்ஸில். ஆனால் தமிழர்களும் இந்த சந்தை வியாபாரத்தை செய்யாமலும் இல்லை. பெண்களுக்கு தேவையான பொருட்களை ஒரு காலத்தில் நீண்ட காலமாக பிரான்ஸில் செய்து கொண்டு வந்தவ இந்தியாவை சேர்ந்த குஜராத். இவர்கள் ஆண்கள், பெண்கள், புருஷன், பஞ்சாதி, புள்ள குட்டி என்று செய்வதுதான் வழக்கமாக இருந்தது. இன்று அவர்களும் அடுத்த சந்ததியை கண்டவுடன் அதனையும் நிறுத்திவிட்டார்கள். உலகமெல்லாம் கோழியை வாட்டி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஆனால் பிரான்ஸில் சந்தையில் கோழியை வாட்டி அதிலையும் முழுசா கோழியை தருவதும் கால்கள் தனிய சதைகள் தனிய என்று தர்றதும் அதனுடைய அழகும் அப்படித்தான், சுவையும் சுவைதான். பிரான்ஸில் வெப்பம் அதிகம். இதில் பார்த்தோடனே விளங்குது. இந்த இடத்துல தான் கூவி வைக்கிறது. அவர் வந்த உடனே முதல்ல எல்லாருக்கும் இலவசம் கொண்டு கொடுத்துடுவார். கொடுத்ததுக்கு பிறகு திருப்பி நல்ல விலைக்கு ஒரு சாமான் வித்துடுவார். எப்பவும் மார்க்கெட்டை சுற்றி வராமல் சாமான் பண்ணக்கூடாது. முதல்ல 3 யூரோக்கு 5 ஜூஸ் பண்ணவர் இந்த இடத்துல 2.50க்கு 4 ஜூஸ் நட்டம். சந்தையில் சாமான் பண்ணி பழகிறவைக்கு தெரியும் எந்த வியாபாரி எந்த பொருட்களை கொண்டுருவார், எந்த இடத்தில் அவர் கடை போடுவார், அங்கே முறை பண்ணி போடலாம் என்ற சந்தோஷத்தில் அவை அந்தந்த இடத்தை பிடிப்பிடும். ஆனால் எப்படி இருந்தாலும் மார்க்கெட்டை சுற்றி பார்த்து தான் சாமான் பண்ணணும். இந்த துணி வியாபாரத்தை பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் தான் அநேகமாக விற்பனை செய்து வந்தார்கள். இன்று அதுவும் கூட குறைந்தது தான் பார்க்கலாம்.
25 வருஷத்துக்கு முதல்ல இளம் பிள்ளைகளை எல்லாம் இந்த மார்க்கெட்டில் காணலாம். மார்க்கெட்டுகள்லேயே நல்ல நல்ல பிள்ளைகளுக்கு இளம் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஏற்ற மாதிரி உடுப்பெல்லாம் வர்றது வழக்கம். அப்போ மார்க்கெட்டை சுற்றி இளம் பிள்ளைகள் வயோதிபர்கள் யாவரையும் காணக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு அந்த நிலை மாறிவிட்டது. பெரிய பெரிய கடைகளின் பார்த்து கொண்டே இளம் பிள்ளைகள் திரண்டு கொண்டு போய் கொண்டிருக்கணும். அதனால் இன்றைக்கு அவர்களுடைய கைகளுக்கு பெருமளவு காசுகள் தேவைப்படுகிறது. இதனால் கிடைப்பது என்ன? இது வெளிநாட்டவர்கள் வாழுகின்ற இந்த இடத்துல ஒரு 100 மீட்டரில் அந்த சந்தை இருக்குது. இதே நேரத்தில் இங்கே இருக்கிற குப்பைகளையும் பாருங்கள். இது யார் பொறுப்பு? இதுக்கு குப்பை போடுவதற்கான ஒரு இடமும் இருக்குங்க. ஆனால் இதே கணக்கெடுக்கிறதில்ல. என்ன ஸ்பெஷல் ஜாமான் என்ன இன்றைக்கு? ஐயோ, கல்யாணம் மட்டும் முடிச்சுட்டு ஃப்ரான்ஸுக்கு வரேன். தனியாக வாங்க, செம்மையாக இருக்கும். என்ன ஸ்பெஷல்? ஒன்றும் இல்லை. ஸ்பெஷலானா உண்டியல். அவர் உண்டியல் உடைச்சிட்டு இன்னொரு உண்டியல். என்னமோ வேண்டது நம்ம தான், போடுறது நம்ம தான். நான் யாருக்கு தான் காசு கிடைக்கும் ஒன்று தெரியல.